ஒரு சின்ன வீடு காட்டுக்குள்ளே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. பவர் சப்ளை இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை. இபி சப்ளை கிட்டத்தட்ட 4-5 போஸ்ட் போட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முடியாது சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட்டு இங்கே பவர் சப்ளைக்கான வாய்ப்பை உருவாக்கி தரதுக்காக வேண்டி இந்த சோலார் பேனல், அதாவது 210 வாட்ஸு ஈஸ்ட்மேன் பிராண்டு 2 சோலார் பேனல் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இது அவங்களுக்கு நைட் ஃபுல்லும் பக்காவாக வேலை செய்யும் அவங்களுக்கு உறுதி வச்சுருக்கோம். இது என்னென்ன சேர்த்து கனெக்ட் பண்ண போகிறோம்னாக்க, ஒரு இன்வெர்ட்டர் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது சோலார் பிசியூ ஈஸ்ட்மேன் பிராண்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அதையும் காட்டுறவங்களுக்கு இது வரும். இதுதான் இந்த சோலார் பிசியூ ஈஸ்ட்மேன் அப்படி சொல்லிட்டு பேர். சோலார் ப்ரோ 850 VA 12 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதே பிராண்டில் ஒரு பேட்ரி 120H. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்க 72 மந்த்ஸு கெப்பாசிட்டி பார்த்தா 120H. இதோட வாரண்ட்டி பீரியடு 72 மாதம். அதாவது 36 + 36 கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே வந்து நட்டக்க இதை பயன்படுத்த முடியும். சோலாரில் பயன்படுத்த முடியும். அது சீட்டர் பேட்டரி. சோலாரை பொறுத்தவரை நம்ம சீட்டர் பேட்டரி தான் போட முடியும். ஸோ சீட்டர் பேட்டரியை நாம் இங்கே போட்டு கொடுத்து லைவ் பண்ண போகிறோம். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரோட கேட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்க. இந்த பேட்டரி பார்க்கலாமா? இந்த பேட்டரிங்க இருக்குது. என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கீழே போட்டிருக்காங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் இதை தனியாக பாஸ் பண்ணி இதை கவனித்து தெரிஞ்சுக்கங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு வீடியோ இதிலே சேர்த்து லிங்க் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த பேட்டரியை இந்த சோலார் பிசியூவில் கனெக்ட் பண்ணி வச்சுங்க. இதுதான் அந்த சோலார் பிசியூ யூனிட்டு. இன்புட் வந்து 0 வோல்ட்னு காட்டுது. ஹெட்ஸு காணா, பேட்டரி காட்டுது. இது ஆஃப் கண்டிஷனு, ஆன் கண்டிஷனு. இந்த பேனலோட நேம் பிளேட் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாங்க. இது பேனலோட WP வந்து 210 வாட்ஸு 12 வோல்ட்டு பேனல். இதுங்க 2 பேனலையும் நாங்கள் பேனலிங் பண்ணி தான் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோங்க. அதாவது இந்த பேனலானது ஈசன் பிராண்டு. இதில் 2 டெர்மினல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று பாசிட்டிவு, ஒன்று நெகட்டிவு, 2 டெர்மினலு. இது வந்து டக்க அந்த பேனலோட டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஓகே, இதை நான் இப்போ மாடியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதாவது இது தெற்கு வடக்காக இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நட்டக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. இந்த பேனலில் கீழே போய் கனெக்ட் பண்ணி இதோட அவுட்புட்டு பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாங்க. 400 வாட்ஸ் பேனல் ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு போதுமானு கேட்டால், இவங்க பெரும்பாலும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வருவேன்றாங்க. ஒரு டிவி, செட்டாப் பாக்ஸு, லைட்டு, அதுக்கடுத்தா பார்த்திங்க சொன்னாக்க இங்கே ஒரு 9 வாட்ஸு எல்இடி பல்பு இதான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 2 எல்இடி பல்பு, ஒரு லைட் ஃபிட்டிங்கு. அதாவது இதுக்கு வெயிலில் ஒரு லைட் ஒன்று போட போகிறோம். டிவி ரன் பண்ண போகிறோம். இந்த யூனிட்டை யூஸ் பண்ணி இந்த 120H பேட்ரி, ஒரு ஃபேன், முக்கியமாக ஃபேனை ஃபேனி மாதிரி தான் போடணுங்க. பிஎல்டிசி ஃபேன் தான் போட போகிறோம். ஏன்னா பிஎல்டிசி ஃபேன் வந்து கம்மியான வாட்ஸ் இருக்கிறதுனால அதை போட்டால் உங்களுக்கு இதோட யூசேஜ், அதாவது அவுட்புட் யூசேஜ் வந்து குறையும். அதனால் அது பேட்ரி பேக்கப் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால பிஎல்டிசியை பயன்படுத்த போகிறோம். இதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இங்கே செஞ்சு முடிச்சிருக்கிறது அதாங்க. பேட்ரி, இன்வெர்ட்ரு, மேலே சோலார் பேனலை கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. சார்ஜ் ஏறிட்டுருக்கு. பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. சோலார் பேனலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த டிஸ்பிளே என்னென்ன காட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போது காட்டுது பாருங்கள். இந்த இடம் அதாவது 50 ஹெர்ட்ஸு அவுட்புட்டை தருது. இந்த இடத்துல இது சோலார் பேனல் வந்து ஒர்க் பண்ணது அப்படி காட்டுது. இந்த இடமானது உங்களுக்கு இருந்துச்சு சொன்னால் ஆஃபாக ஒர்க் பண்ணும். அப்படின்னா சோலார் பேனல் வேலை செய்யுது. அதில் வந்துட்டு அர்த்தம் லோடு 7% இருக்குது அப்படி சொல்லி காட்டுது. இது பேட்ரி, புரியுதாங்க? இது பேட்ரி
12.4 வோல்ட் பேட்டரி அது காட்டுது. இது வந்து இன்புட் ஆம்ஸை காட்டுது. இது பிவியோட ஆம்ஸை காட்டுது. 120 வோல்ட் அவுட்புட்டு, 50 ஹெர்ட்ஸு. இதுபோல் ஆஃப் கிரிட்டு சோலார் பேனல் உங்கள் வீட்டில் அமைக்கணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. நாங்கள் உங்கள் இல்லத்துக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட சப்சிடி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுலேயும் நாங்கள் சோலார் பேனல்ஸை ரெடி பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் பிரதம மந்திரி சோலார் பேனல் திட்டத்தின் வழியாக ரூஃப்டாப் சோலார் பண்ணித்தரோம். அரசு மானியத்தையும் நாங்கள் பெற்றுத்தரோங்க. இவரோட கான்டாக்ட் நம்பரானது 70 10 22 30 71ங்க. ஓகேங்க. இதுபோல் ரூஃப்டாப் சோலார் பேனலை வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க. நன்றிங்க. இந்த இன்வெர்ட்டரில் பேக் சைடில் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு 1 2 3 4 5 6 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி இன்புட் கொடுத்துருக்காங்க, ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாங்க.